வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் பிரீத்தின்றவங்களோட கேஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிரீத்தி சதீஸ்வர் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகுது. பிரீத்தியோட அப்பா பேர் பார்த்தீங்கன்னா குப்புசாமி. அவர் கொஞ்சம் வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். பிரீத்திக்கும் ஜாம்னு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சாரு. ஸோ சதீஸ்வர் ஒரு இன்ஜினியர். அவர் ஈரோட சேர்ந்தவர். பிரீத்திக்கும் சதீஸ்வருக்கும் மேரேஜ் செப்டம்பர் 15, 2024 அன்னைக்கு நடக்குது. ரொம்பவும் கிராண்டாக பண்ணார் குப்புசாமி. கிராண்ட்னா சும்மா சாதாரணமாக இல்லைங்க. 100லேருந்து 120 சவரன் வரைக்கும் நகை போட்டு 35 லட்ச ரூபாயில் லக்ஸுரி கார் வாங்கி கொடுத்து, அதோடு போகாமல் பிரீத்தியோட நேமில் பேங்க் அக்கௌண்ட்டில் 20 lakhs போட்டு சூப்பராக மேரேஜை பண்ணி முடித்தாங்க பிரீத்தியோட அப்பா. கல்யாணம்லாம் முடிச்சு நல்லபடியாக எல்லாம் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா பிரீத்திக்கு ஒரு பிரச்சனை. இவங்க கொடுத்த 35 லட்ச ரூபா லக்ஸரி காரையுமே விற்று அதை பணமாக்கி இவங்க சேஃப்டி பண்ணியிருக்கதாகவும், இது இல்லாமல் சின்னக்கரையில் பிரீத்தியோட ஃபேமிலிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்திருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை இவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அதில் இவங்களுக்கு ஒரு ஷேர் இருந்திருக்கு. பிரீத்திக்கு 50 lakh ஷேர். அந்த ஷேரும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. முழுக்க பிரீத்தியை பணத்துக்காக மட்டும்தான் இவங்க மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிரீத்தி என்ன பண்ணாங்கன்னா, இவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. போனவங்க ரொம்ப மன வருத்தத்தோடவும் இருந்திருக்கிறாங்க. யாருமே இல்லாத நேரத்தில் அவங்களோட உயிரை மாய்த்துக்கிட்டாங்க. பிரீத்தியோட ஃபேமிலி ஃபுல்லாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. போலீஸ் கேஸ் ஆச்சு. போலீஸ் கேஸ் ஆனதும் எப்போவுமே புது தம்பதிகள் இல்லை மேரேஜ் ஆகி சில ஆண்டுகள் தான் ஆகிருக்கு அப்படின்னா அந்த கேஸ் எப்போவுமே ஆர்டிஓ கிட்ட தான் போகும். அதனால் ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் தான் இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. பிரீத்தியோட வீட்டிலேருந்து தான் இந்த விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இந்த தகவல்கள்லாம் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. போலீஸ் தேடுதலில் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் சதீஸ்வரையும் அவனோட பேரண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் பிரேதமாக பிரீத்தியோட பேரண்ட்ஸ் வாங்கினாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பெண் தான் நமக்கு மிகப்பெரிய வரம், வரதட்சணை எல்லாமே. அப்படிதாங்க ஒவ்வொரு ஆணும் நினைக்கிறோம். இந்த மாதிரி தவறுகள் இதுக்கப்புறம் ஆண்களை சேர்ந்த குடும்பத்தாரும் செய்யக்கூடாது. அது தடுக்கும் வகையில் சிவியரான ஆக்ஷன் எல்லாம் கவர்மெண்ட் எடுத்தால் நல்லா இருக்குங்க. நன்றி.